சிவபாதசேகரன் யார்? முதலாம் ராஜராஜ சோழன் தான் சிவபாதசேகரன் என்று அழைக்கப்பட்டார். சிவனின் திருவடிகளை தன் மணிமுடியில் தாங்கியவன் என்பதே இதன் பொருள். ராஜராஜ சோழன் தன்னை சர்வலோக சக்கரவர்த்தியான பரமேஸ்வரனின் தொண்டனாக நினைத்து சிவனின் திருவடியே தன் தலையில் சூடியிருப்பதாக பாவித்து வாழ்ந்ததால் இந்த பெயரால் பெருமைப்படுத்தப்பட்டார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தனாவார். சிவபாதசேகரனாகிய முதலாம் ராஜராஜ சோழன் ஆற்றிய மிக பெரிய பணிகள் மற்றும் சாதனைகள்: தஞ்சை பெரிய கோவில், பெருவுடையார் கோவில். இவரின் பெயரும் புகழும் என்றும் நிலைத்திருக்க தஞ்சாவூரில் உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டினார். இது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு அழியாத சான்றாகும். இவரின் பெயரும் புகழும் என்றும் நிலைத்திருக்க தஞ்சாவூரில் உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டினார். இது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு அழியாத சான்றாகும். பேரரசை விரிவுபடுத்தியது. இவர் தனது ஆட்சியின் கீழ் இருந்த சிறிய சோழ மண்டலத்தை வலிமை மிக்க இராணுவத்தின் மூலம் ஒரு பெரிய பேரரசாக மாற்றினார். போர் வெற்றிகள்: சேர கடற்படையை வென்றார், இலங்கையை கைப்பற்றினார், மாலத்தீவுகளை சோழ நாட்டுடன் இணைத்தார். இது ராஜராஜனின் இறுதி சாதனையாக கருதப்படுகிறது. சமய நல்லிணக்கம்: இவர் சிறந்த சிவபக்தனாக இருந்தாலும் நாட்டில் இருந்த எல்லா சமயங்களையும் மதித்து நடந்தார். நாகப்பட்டினத்தில் புத்த விகாரம் கட்டுவதற்கும் பொருள் உதவி செய்தார். பட்டப்பெயர்கள்: இவருக்கு சிவபாதசேகரன் என்பதை தவிர மும்முடி சோழன், சோழேந்திர சிம்மன், சிங்களாந்தகன் போன்ற பல பட்டப்பெயர்கள் இருந்தன.